இந்த இதுல வந்து அழகாக அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் இதுல இடம்பெறாங்க. ஒரு வரைவு குழு அங்கு நிர்ணயம் செய்யப்படுகின்றது. வரைவு குழு தலைவராக நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அதில் இடம்பெறுகின்றார். அவருக்கு கீழே இந்த வரைவு குழு அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர். ஓகே சார், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இதுக்கு அடுத்தது சார். தேர்ட் ஸ்லைடு. தேர்ட் ஸ்லைட்ஸ். ஃபோர்த் அடுத்தது போங்க. எஸ், ஃபோர்த் ஸ்லைட் சார். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 11 செஷன்ஸ் 166 days. அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 11 கூட்டங்கள் நடைபெறுகின்றது. 166 நாட்கள், கிட்டத்தட்ட 12 குழுக்களாக நடைபெற்றது அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அடாப்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. சோ அந்த டே ஆஃப் அடாப்ஷன், இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தினத்தை தான் நம்ம வந்து இந்த அரசியலமைப்பு தினமாக சம்விதான் திவஸ் தற்போதைய நடைமுறையில 1946 ஆண்டு நவம்பர் 26 வந்து சம்விதான் திவஸ் என தற்போதைய அரசாங்கம் 2015 அதை டிக்ளேர் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இத வெவ்வேறு பேர்களையும் இந்த தினத்தை நம்ம அழைக்கிறாங்க. நேஷனல் லா டே, அரசியல் அமைப்பு தினம் சொல்றாங்க. அரசியல் அந்த சட்டம், தேசிய சட்ட தினம் எனவும் இது அனுசரிக்கப்படுகின்றது. ஏன்னா சட்டங்களின் தொகுப்பு தான் அதுல இடம்பெற்றிருக்கின்றது. அரசியலமைப்புல உட்கூறுகள் பாத்தீங்கன்னா சட்டங்களின் தொகுப்புகள் முழுமையாக அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள், came into force அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950. அதுதான் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி 26 நம்ம குடியரசு தினம் ஆக அதை கொண்டாடுகின்றோம். அப்ப குடிமக்களுக்கென்று ஒரு அரசியலமைப்பு ஏற்படுத்திய நாள். ஆகவே அதை குடியரசு, குடிமக்களின் அரசு, குடியரசு தினம் என்ற நாம் அதை கொண்டாடுகின்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது பாத்தீங்கன்னா பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். யாரெல்லாம் அரசியலமைப்பு, இதுல கொஞ்சம் பேர் தான் இதுல கொடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நடுவுல உட்கார்ந்துருப்பவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். யார் அவங்க நடுவுல உட்கார்ந்துருப்பவர்? BR அம்பேத்கர். சரிங்களா? பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இதுல உட்கார்ந்துருக்காங்க. நான் அடுத்த ஸ்லைட்ல யாருங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மேலிருந்து அந்த கீழே இருந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கவர் வந்து மாதவராவ் சையீத், அடுத்தது முகமது சாதுல்லா, அடுத்தது BR அம்பேத்கர், அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அப்புறம் BN ராவ். மேலிருந்து இடமிருந்து வலமாக பாத்தீங்கன்னா SN முகர்ஜி, ஜுகல் கிஷோர் கண்ணா, அதன் பிறகு கேவல் கிருஷ்ணன். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பை உருவாக்குவதில் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கின்றனர். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன சொல்லுவீங்க? பிரியாம்பிள். இந்த பிரியாம்பிள் இஸ் நத்திங் பட் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் which was brought forth by our first prime minister of independent India, பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. So இந்த ஜவஹர்லால் நேரு பாத்தீங்கன்னா he has brought in this preamble. So இந்த objectives resolution தான் பின்னாடி preamble அது it has been observed. So இந்த முகப்புரை எதற்குன்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பில் என்னென்ன கோட்பாடுகளை தாங்கி அது நிற்கின்றது, என்ன மாதிரியான அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அடுத்து இதுல என்னென்ன கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, என்னென்ன கருத்துக்களை உட்தாங்கி இது நிற்கின்றது என்பதற்கு ஒரு முன்னுரையாக இந்த இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது இந்த பிரியாம்பிளுடைய தந்தை என நாம் ஜவஹர்லால் நேரு அவர்களை அழைப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது.
அப்ப முகப்புரையின் இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லி நம்ம யார கூப்பிடுறோம்? B.R. அம்பேத்கர் அவர்களை. அதே மாதிரி முகப்புரையின் தந்தை என ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டாடப்படுகின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசின் நெறிமுறை அந்த கோட்பாடுகள். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். அதாவது எப்படி அமெண்ட்மெண்ட், கிட்டத்தட்ட சார் ஏற்கனவே ரவி பத்மநாபன் சார் அழகா சொன்னாரு, 105க்கு மேற்பட்ட 105 அந்த திருத்தங்கள் நம்மளுடைய அரசியலமைப்புல தற்போது வரை கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த அரசியலமைப்பு திருத்தங்கள் பாத்தீங்கன்னா எப்படி அவங்க கொண்டு வராங்க, என்ன மாதிரியான திருத்தங்கள் அங்கு இடம் பெற்றிருக்கின்றன, முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து கிரிட்டிசிசம் லெவல் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன், என்ன மாதிரியான குற்றச்சாட்டு நம்மளுடைய அரசியலமைப்பின் மீது வைக்கப்படுகின்றது, அதற்கு அண்ணல் அம்பேத்கர் அழகா ஒரு பதில் சொல்வாரு. நான் உங்களுக்கு பின்னாடி ஸ்லைட்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? ஏற்கனவே சொன்னதுதான். செட் ஆஃப் லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் மிஷினரி ஃப்ரம் த ரூலர் டு த ரூல்ட். அப்ப ஆட்சியாளர்களிடமிருந்து ஆட்சி செய்பவர்கள், சரிங்களா, ஆட்சி செய்யப்படுபவர்கள், ஆட்சியாளர்களிடமிருந்து ஆட்சி செய்யப்படுபவர்களுக்கான ஒரு அரசமைப்பு இயந்திரமே தான் என்னது உங்களுக்கு அந்த அரசமைப்பு இயந்திரத்தின் அந்த அடிப்படை சட்ட நுணுக்கங்கள் தாங்கியதுதான் அரசமைப்பு அல்லது அரசியல் அமைப்பு என நாம் அதை அழைக்கலாம். அடுத்து இது பாத்தீங்கன்னா it defines and determines the relations between the different institutions and component of the government. அப்ப பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையிலான உறவு முறைகளை அது நிர்ணயம் செய்கின்றது. அடுத்தது to the legislature, executive, judiciary, the central and the local government. லெஜிஸ்லேச்சர் அந்த சட்டமன்றம், எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகம், ஜுடிஷியரி நீதித்துறை மற்றும் அந்த மத்திய அப்புறம் அந்த உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலைகள் எவ்வாறு அவை செயல்பட வேண்டும், அதற்கான அடிப்படை விதிகளை தாங்கியதுதான் இந்த அரசியல் அமைப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஓகே, இது பாத்தீங்கன்னா வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின். திருக்குறள் அழகா சொல்வாரு திருவள்ளுவர், ஒருவனுக்கு வெற்றி பெற்று தருவது வேலன்று அரசனுடைய செங்கோலும் கோணாது இருக்குமாயின். அப்ப அரசன் கோணாது ஆட்சி புரிய வேண்டும் என்றால் அவனுக்கு அதற்குரிய நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். அந்த நெறிமுறைகளை கோட்பாடுகளை நமக்கு தருவதுதான் இந்த அரசமைப்பு. A true constitution therefore must clearly point out how the various agencies are organized. Secondly, what power is entrusted to those agencies. And thirdly, in what manner such power is to be exercised. அப்ப எவ்வாறு அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும், அந்த அமைப்பிற்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும், மூன்றாவதாக அந்த அதிகாரங்களை அந்த அமைப்பு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதிகார பிரயோகத்தை எவ்வாறு அவை பயன்படுத்த வேண்டும். துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, பயன்படுத்தணும். அதற்கான வழிமுறைகளை நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுவதுதான் இந்த அரசமைப்பு அல்லது அரசியல் அமைப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ கிளாசிபிகேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரிட்டன், அன்ரிட்டன், எவால்வ்டு, இனாக்டட், பிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட். அப்ப எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பு இதெல்லாம் CF ஸ்ட்ராங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிளாசிபிகேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம். நவீன அரசியலமைப்பு முறையின் தந்தை என கருதப்படக்கூடிய CF ஸ்ட்ராங் அவர் கொடுத்த அந்த அரசியலமைப்புடைய அந்த பாகுபாடுகள். எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பு, எவால்வ்டுனா தானாக உருவாகியது, இனாக்டட்னா அது சட்டம் மூலம் திருத்தப்பட்ட தன்னை தானே திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த அரசியலமைப்பு. அடுத்து பிளெக்சிபிள், நெகிழும் மற்றும் நெகிழா அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, அரிஸ்டாட்டில் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒன், few, many. This classification is out of date, not applicable to modern conditions. Next slide sir. இது yearly classification.
சோ இவர் எப்படி அதை கிளாசிஃபை பண்றாரு CF ஸ்ட்ராங் மாடர்ன் கிளாசிபிகேஷன் இப்ப இருக்கக்கூடிய நவீன அரசியலமைப்பு எவ்வாறு CF ஸ்ட்ராங்கினால் அது உங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகின்றது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சஜஷன் யாருடைய சஜஷன் எல்லாம் எடுத்துக்கிறாருன்னு பாருங்க. லார்ட் பிரைஸ், எட்வர்ட் ஜெங்ஸ், JR மேரியட் அவங்களுடைய கருத்துக்களை ஏற்று அதன் அடிப்படையில் CF ஸ்ட்ராங் என்ன பண்றாருன்னா 5 தலைகளின் அடிப்படையில் இதை பிரிக்கிறார். முதல்ல பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் டு விச் த கான்ஸ்டிடியூஷன் பிலாங்ஸ், அதன் அடிப்படையில் அரசியலமைப்பு பாகுபாடு. அடுத்தது பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்புடைய தன்மை. அடுத்து பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நம்ம சொல்றோம் இல்லையா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, அதனுடைய தன்மை, அந்த சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறையுடைய தன்மை, அரசமைப்பின் தன்மை. அடுத்து அந்த அரசின் தன்மையை பொறுத்து அந்த அரசியலமைப்பு மாறுபடும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அரசியலமைப்புகள் இருக்கின்றன. இது எல்லாமே மாடர்ன் கிளாசிபிகேஷன்ல CF ஸ்ட்ராங் அழகா அடிக்கோடிட்டு இருக்கார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த இயர்லியர் கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா தற்போதைய அரசியலமைப்பு இப்ப 1946 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ராவ் அவருடைய அந்த கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சியுடைய அந்த தலைவர் உடைய வேண்டுகோளின் படி அவங்க ஏற்படுத்தினாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை. அப்ப அந்த அரசியலமைப்பு என்ற ஒன்று தேவை. அப்ப அரசாங்கம்ன்ற ஒரு அமைப்பு, தற்போதைய அரசியலமைப்பு நிர்ணய குழு மற்றும் பிற ஏற்படுத்தப்படுவதற்கு அச்சாரமாக இருந்த சில நிகழ்வுகள், அதாவது ஆங்கிலேயர் காலத்திலேயே நிறைய உங்களுக்கு நிர்வாக சீர்திருத்தங்களை அவங்க கொண்டு வராங்க. பாத்தீங்கன்னா 1773ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குபடுத்தும் சட்டம், இது பாத்தீங்கன்னா அதுதான் ஃபவுண்டேஷன் ஃபார் த எவல்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். அது 1873. அடுத்து பாத்தீங்கன்னா பட்டய சட்டம் 1833 மற்றும் 1853. இந்த பட்டய சட்டங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அந்த வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலா இருந்தவரை என்ன பண்ணுது, இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக மாற்றுகின்றது. அப்போ ஒரு பெரிய அரசியல் மாற்றமே அங்க நிகழ்கின்றது. சரியா? அப்ப லெஜிஸ்லேச்சர் அந்த இடத்துலதான் அது உதிக்க ஆரம்பிக்கின்றது. was born by the addition of law members to the governor general in council. அப்ப அந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஒண்ணு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுல யாரு அடிஷனலா சேர்க்கிறாங்க, இந்த பட்டய சட்டங்கள் மூலமாக லா மெம்பர். அப்ப எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கிடைக்குது உங்களுக்கு, அந்த சட்டத்துறை வல்லுநர்கள் அங்க போடுறதுனால சட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம். அடுத்து சட்டமன்றம் என்ற ஒன்று ஏற்படுத்தப்படுவதற்கு இந்த சட்டங்கள்லாம் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கின்றன. அடுத்தது பாத்தீங்கன்னா growth of the legislative council. இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 பாத்தீங்கன்னா enlarge the central legislature. அப்ப லெஜிஸ்லேச்சர் அவங்க அதிக எண்ணிக்கையில அதிகப்படுத்துறாங்க. and restore to the presidency councils their right to legislate and help to establish other provincial legislatures. அப்ப மாநில அளவுல இருக்கக்கூடிய, மாகாண அளவுல இருக்கக்கூடிய அந்த சட்டத்துறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு இந்த கவுன்சில் சட்டம் வழிவகை செய்து கொடுக்கின்றது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆன் த ரோட் டு கேபினெட் கவர்மெண்ட். கேபினெட் அரசாங்க முறைக்கு இதுதான் முதல் படி என இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டம் 1861ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டம் கருதப்படுகின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1835. ஓகே, மின்டோ மார்லி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் கொண்டு வருவாங்க. அப்ப முஸ்லிம்களுக்கு தனியாக அந்த போட்டி போடக்கூடிய ஒரு அளவிற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கின்றது. செப்பரேட் எலக்டரேட் தனியா அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்து மாண்டேக் செம்ஸ்போர்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இது பாத்தீங்கன்னா பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் அட் த சென்டர். அப்ப மத்தியில் அந்த ஈரவை சட்டமன்றம் ஏற்படுவதற்கு இந்த மான்டேக் செம்ஸ்வொர்த் சீர்திருத்தம் வழிவகை செய்கின்றது. மத்தியில் ஈரவை சட்டமன்றம், அதான் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். இப்ப சொல்றோம் இல்லையா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் பார்லிமெண்டே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யசபா இருக்கு, அப்பர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம், கீழே பாத்தீங்கன்னா லோக்சபா லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். சோ இதே மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்திருக்கின்றது. இது பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹேவிங் an elected majority in both the houses. elected தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களுக்கு வந்து என்னது, அங்க என்ன இருக்கணும், மெஜாரிட்டி இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அங்க போய் உட்கார முடியும். சோ இது எல்லாமே அடிப்படை எல்லாமே இங்க இருந்து வருது. பட் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் கண்டினியூ டு பி த ரெஸ்பான்சிபிள் ஒன்லி டு த கவர்னர் ஜெனரல். அப்ப எக்ஸிகியூட்டிவ் மட்டும் யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறாங்க, கவர்னர் ஜெனரல். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் fully parliamentary system of government, but it has some core thing of presidential form of government also. So it's purely parliamentary form of government. ஆனா president உடைய இதுவும் என்னது அவங்களுக்கு தேவை. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சட்ட அந்த நிர்வாகங்கள் ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள், ஆங்கில அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சீர்திருத்தங்களின் அடிப்படையில் இவை எல்லாமே என்னது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1935 இந்த 1935ல வந்து அநேக இந்த ஆட்சி முறை தொடர்பான அதிகமான அந்த சீர்திருத்த கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், வட்டமேஜை மாநாடு 1930, 31, 32 லண்டன்ல நடைபெற்றது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய முடிவுலதான் உங்களுக்கு இந்த 1935ஆம் ஆண்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வாஸ் பாஸ்ட். இந்த ஆக்ட் envisaged a federation for India, ஃபெடரேஷன் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை அது முன்வைக்குது. the principal features of which were provincial autonomy, மாகாண அளவில் என்ன பண்ணணும், தன்னாட்சி பெற்றவர்களாக அது இருக்கணும். a particular responsible central administration, the establishment of federal court and the administration of native states as units of federation. அப்ப இந்த கூட்டாட்சியின் ஒவ்வொரு பாகமாக அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1935ல நிர்வாக ரீதியாக நிறைய அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு முறை வந்து 1935ஆம் வருட சட்டத்துலதான் நம்ம நிறைய பாக்குறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். சோ இந்த பீரியடுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியா வாஸ் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும் 15th of August 1947 அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்பயே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா டூ டொமினியன்ஸ். இதுல என்ன ஒரு இதுன்னா காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் 1950ல நமக்கு அரசியலமைப்பு சாசனம் கிடைச்சிருது. அப்ப இந்தியா has become a republic. After becoming republic also India continues to be in the Commonwealth. அப்ப ஒரு ரிப்பப்ளிக் ஸ்டேட்டா காமன்வெல்த் இருக்கக்கூடிய ஒரே ஐடென்டிட்டி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இருக்கு. சரியா? சோ அது ஒரு இது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். Being a republic, it is still continuing in the Commonwealth. Next slide, sir. Okay, India becomes republic 1950, framed by the Constituent Assembly, came into force to become a sovereign democratic republic. இதுதான் ஃபர்ஸ்ட், நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் இந்திய அரசமைப்பில் அந்த பிரியாம்பிள் கொண்டு வரப்பட்டது பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சாவரன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அந்த இறையாண்மை பெற்ற ஒரு ஜனநாயக அடிப்படையிலான குடியரசு. அதன் பிறகுதான் இரண்டு முக்கியமான ஒரு வாசகங்கள், அந்த வேர்டிங்ஸ் வந்து இந்த பிரியாம்பிள்ல இணைக்கிறாங்க. ஒண்ணு வந்து சோசியலிஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா செக்குலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த ஸ்லைடே இருக்கு சார். சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடுத்தது பாத்தீங்கன்னா
செக்குலரிஸ்டிக். சோஷியலிஸ்டிக் பாத்தீங்கன்னா சமதர்ம சமுதாயம். செக்குலர்னா உங்களுக்கு அந்த மத சார்பற்ற சமய சார்பற்ற ஒரு நாடு. அப்ப அந்த இரண்டு முக்கியமான அந்த வாசகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 42வது அந்த திருத்தத்தின் அடிப்படையில் இவை கொண்டு வரப்பட்டன. அடுத்தது பாத்தீங்கன்னா next slide sir. Please others mute. Student. So அந்த கான்ஸ்டிடியூட் அசெம்பிளி பாத்தீங்கன்னா so இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு கிடைச்சிருது. அதன் பிறகு அதுல என்னென்ன வாசகங்கள் சேர்க்கப்பட்டது முகப்புரையில அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். The Constituent Assembly பாத்தீங்கன்னா was selected by the Provisional Assemblies 1946. அப்புறம் இன்டரம் கவர்மெண்ட் அதுலதான் நேரு பிரைம் மினிஸ்டரா தெரிவு செய்யப்படுகின்றார். அப்புறம் 9th December 1946 இருந்து the most important personalities of India at the time, with the exception of Mahatma Gandhi and M.A. Jinnah, were the members of the Constituent Assembly. யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்கன்றதை நான் கொடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் நாங்க கொடுத்திருக்கிறோம். நிறைய பேர் they have contributed a lot towards the making of our Indian Constitution a reality. Next slide sir. Next வந்துருங்க. 16, 17 கீழே வாங்க சார். ரிபப்ளிக் அடுத்த ஸ்லைடு 19th slide. Okay, the pillars, the making of Indian Constitution. The real pillars of our Indian Constitution பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், மௌலானா ஆசாத், G.P. பண்ட், கோபாலசுவாமி ஐயங்கார், ஸ்ரீ சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் B.R. அம்பேத்கர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் M.R. ஜெயகார், K.M. முன்ஷி, சர் ஹரிசிங் கவுர், ப்ரொஃபசர் K.T. ஷா, புருஷோத்தம் தாஸ் டாண்டன், H.N. குன்ஸ்ரு, M.R. மாசானி, ஸ்ரீ கிருஷ்ணா சின்ஹா, லியாக்கத் அலி கான், சர் ஃபரோஷே கான் நூர், சர் ஜஃபருல்லா கான், சுஹ்ராவார்டி, குவாஜா நசிமுதீன், K.M. பனிக்கர், T.T. கிருஷ்ணமாச்சாரி, டாக்டர் பட்டாபி சீதாராமையா, ஷியாமா பிரசாத் முகர்ஜி, K. Santanam, and Dr. Sachidananda Sinha. So they were the key persons, the pillars behind our Indian Constitution, the making of our Indian Constitution. Next slide, sir. இதுலதான் the objective resolutions ஏற்கனவே சொன்னேன். இந்த objective resolution பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அசம்பிளி 1946ல கூடினப்ப it was just attended by only 207 members. அடுத்தது பாத்தீங்கன்னா டெம்பரரி அடுத்த சேர்மனா ராஜேந்திர பிரசாத். அந்த டைம்ல தான் 13th December 1946ல ஜவஹர்லால் நேரு இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் மூவ் பண்றார். சரியா? இட் வாஸ் பாஸ்ட் ஆன் 22nd January 1947. சோ இதுதான் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு preamble later it changed on. So the preamble of Indian Constitution was nothing but the objectives resolution brought by Nehru. The Constituent Assembly declared its firm and solemn resolve to proclaim India as an independent sovereign republic and to draw for future governance a constitution. That's first உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா the next slide sir. Next slide. Okay. இதுல father of preamble Jawaharlal Nehru. பாத்தீங்கன்னா introductory statement in the constitution which states the guiding values of the constitution. நெறிப்படுத்தும் வழிமுறைகளை இந்த அரசியலமைப்பு நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா this preamble declares India to be a sovereign, socialist, secular and democratic republic. The objectives stated by the preamble are to secure justice, liberty, equality. அப்ப
ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இதுதான் உங்களுக்கு கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். So to all citizens and promote fraternity to maintain unity and integrity of the nation. அப்ப ஒற்றுமையையும் அந்த அரசியலமைப்பு ஒருமைப்பாடையும் அந்த தேசிய ஒருமைப்பாடையும் காப்பதற்காக இவை கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அப்ப முகப்புரை அது எல்லாமே அடையாளப்படுத்தி நிற்கின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பாத்தீங்கன்னா நேரு, ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர், சரிங்களா? சோ எல்லாமே பில்லர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது பாத்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் அட் த பிகினிங். இப்ப அது உருவாக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு அந்த அரசியலமைப்புல எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்தது? 395. அடுத்தது பாத்தீங்கன்னா 22 பார்ட்ஸ், 22 பாகங்கள் இருந்தது. 8 அட்டவணையாத பிரிக்கிறாங்க. இந்த இது பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா 448 ஆர்டிகல்ஸ் இன் 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெட்யூல்ஸ். ஸோ அரசியலமைப்புடைய ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரியான அந்த சிறப்பு இயல்புகளை நம்முடைய அரசமைப்பு கொண்டிருக்கின்றது. இட் இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் லெங்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட். மிக நீண்டதொரு அரசியலமைப்பு உலகத்திலேயே. அமெரிக்காவோட பாத்தீங்கன்னா 2, 3, 4 பக்கத்துல அது முடிஞ்சிரும். இது பாத்தீங்கன்னா இட் கோஸ் ஆன் ஃபார் என்னது இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. அதுல என்னது நெகிழும் தன்மையும் இருக்கு, உறுதித்தன்மை. அதுதான் உங்களுக்கு ரிஜிட். அவர் கான்ஸ்டிடியூஷன் ரிஜிட் வித் சர்டன் ஃபிளெக்சிபிள் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதியான தன்மை கொண்டது. சாவரன், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இங்க பாராளுமன்ற முறை அரசாங்கம் இருந்தாலுமே அதுல பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் சில வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பிரசிடென்ட்ஸோடைய இதுவும் என்னது இட்ஸ் கன்சிடர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. அப்ப சென்டருக்கு ஒண்ணு, ஸ்டேட்ஸ்க்கு ஒண்ணு, தனித்தனியா குடியுரிமை கிடையாது. அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த மையத்திற்கு எவ்வாறு இருக்கின்றதோ குடியுரிமை அதே போல. அடுத்து யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், 1 person 1 vote. ஒரு அப்ப 18 years கம்ப்ளீட் ஆனாலே they can vote. அடுத்து இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி சிஸ்டம், ஒருங்கமைக்கப்பட்ட சுதந்திரமான அந்த நீதித்துறை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எல்லாருக்குமே தெரியும், அடிப்படை உரிமைகள். ரைட் டு எஜுகேஷன், அப்ப கல்வி உரிமை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். இப்ப ரீசெண்டா நடந்த அந்த சம்விதான் திவஸ்ல பாத்தீங்கன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் has stressed the need for fundamental duties and each and every citizen of India should abide by the fundamental duties-ங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடமையை செய், அடுத்து என்னது, அதுக்கப்புறம் தான் நம்ம உரிமையை கோர வேண்டும். கடமையை செய்த பிறகு உரிமையை கோர வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மேக்னா கார்ட்டா ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்ப அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் பெரும் சாசனம் என்று இது அழைக்கப்படுகின்றது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 12 to 35. ஆர்டிகல் 12 பாத்தீங்கன்னா டிஃபைன்ஸ் ஸ்டேட். அடுத்த ஆர்டிகல் 13 வந்து டிஃபைன்ஸ் லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப ஆர்டிகல் 13 பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான அந்த சட்டங்கள் அடங்கியதுதான். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஆர்டிகல் 14 to 18 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை. ஆர்டிகல் 14 பாத்தீங்கன்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். அப்ப இன, சமய, மொழி அடிப்படையிலான பாகுபாட்டினை அந்த களைவதற்கான ஒரு உரிமை இந்த ஷரத்துல இடம் பெற்றிருக்கின்றது. தடை செய்யக்கூடிய உரிமை, யாரையும் வந்து பாகுபடுத்தி பார்க்க கூடாது.
அடுத்து ஆர்டிகல் 16 ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அப்ப வேலை வாய்ப்பு உரிமை. 17 ஷரத்து 17 பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. இதுதான் பின்னாடி பாத்தீங்கன்னா இப்ப இது தொடர்பா ஒரு சட்டம் இயற்றப்பட்டு உங்களுக்கு தற்போதைய நடைமுறையில PCR ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இது நடைமுறையில தற்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக. அடுத்த ஆர்டிகல் 18 பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை யாரும் தானாக வைத்துக் கொள்ளக்கூடாது, அதாவது சாதி அடிப்படையிலான பட்டங்கள். அடுத்தது ஆர்டிகல் 19 to 22 பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். இது வந்து ஆர்டிகல் 19 ப்ரொடெக்ஷன் ஆஃப் நியர்லி ரைட்ஸ், அதாவது 6 ரைட்ஸ் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், குற்றங்களுக்காக அந்த அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் தரப்பு நீதியையும் எடுத்து சொல்வதற்கான உரிமை. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இதுதான் சுதந்திரம், தனி நபர் உரிமை, தனிநபர் சுதந்திரம், அதற்கான ஒரு ஷரத்து ஆர்டிகல் 21. அடுத்து ஆர்டிகல் 21A பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். இது வந்து உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஷரத்து. அடுத்து ஆர்டிகல் 22 பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடெக்ஷன். சரியா, தேவையில்லாம காரணம் இல்லாம யாரையும் என்ன பண்ண முடியாது, நம்ம கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஆர்டிகல் 23, 24 ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த ஆர்டிகல் 23 பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராபிகிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். இது வந்து ஆட்கடத்தல் அப்புறம் கட்டாய அந்த வேலையினை தடுக்கக்கூடிய ஒரு ஷரத்தாக இருக்கின்றது. அடுத்து இதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி நிறைய அவங்களுக்கு அந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க, சட்டங்கள் எல்லாமே இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான். அடுத்து ஆர்டிகல் 24 பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், அப்ப குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்கான ஒரு நடைமுறை இந்த ஷரத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதெல்லாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை முன்னர் சொல்லப்பட்டது 23 and 24. இந்த ஆர்டிகல் 25, 28 பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். இப்ப கன்சைன்ஸ், ப்ரொஃபஷனு, பிராக்டிஸ், ப்ராபகேஷன், இது எல்லாமே அவங்க சுதந்திரமாக பண்ணலாம். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். அவங்களுடைய சமயங்களை அவங்க பின்பற்றலாம். மற்றவர்களுக்கு அந்த சமயம் தொடர்பான அந்த பரப்புரைகளை நிகழ்த்தலாம். இது எல்லாமே அந்த உரிமை 25வது சரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 26 பாத்தீங்கன்னா டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், சமய சடங்குகள், அது தொடர்பான அந்த உரிமைகள். அடுத்து ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் அ ரிலீஜியஸ் திங். அப்ப சமயத்திற்காக இது பண்றது பாத்தீங்கன்னா அதற்கு தடை. உங்களுக்கு டாக்ஸேஷன்னா வரி விதிப்பு இருக்கக்கூடாது, அதுல இருந்து நமக்கு உங்களுக்கு என்னது விடுதலை. அது வந்து உங்களுக்கு இந்த ஷரத்து 27ல கொடுக்கப்பட்டிருக்கு. 28வது ஷரத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சமய சொற்பொழிவு, அதை எனக்கு அட்டன் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்க அட்டன் பண்ண வேண்டாம். அதற்கான சமய உரிமையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பிடிச்சா மட்டும் அந்த இடத்துல இருந்தா போதும், இல்லைன்னா நீங்களா என்ன பண்ணலாம், அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஆர்டிகல் 29 and 30 பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இது பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் நலன் தொடர்பான அந்த ஷரத்துக்கள். அடுத்து ஆர்டிகல் 30 பாத்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், மற்ற சமயத்தினர் வந்து தனியாக சமய நிறுவனங்கள், கல்வி நிறுவனமா இருக்கட்டும் இல்ல மற்ற நிறுவனங்கள் நடத்தி கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு இதன் மூலமாக வழங்கப்படுகின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஆர்டிகல் 32 இது ரொம்ப ரொம்ப முக்கியம்,
ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இதுல 5 ரிட்ஸ் முக்கியமா கொடுத்திருக்காங்க. ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் சர்சியரி, ரிட் ஆஃப் மண்டாமஸ், ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், அடுத்து உங்களுக்கு ரிட் ஆஃப் குவா வாரண்டோ. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 அந்த ரிட் உரிமைகள் உங்களுக்கு இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு தீர்வு பெறுவதற்கான உரிமை வழங்கக்கூடிய ஒரு ஷரத்தாக இந்த 32வது ஷரத்து இருக்கின்றது. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த PIL, சரிங்களா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அது போடுறதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு அடிப்படையாக இது அமைந்திருக்கின்றது. அடுத்தது ஆர்டிகல் 33 பாத்தீங்கன்னா empower the parliament to restrict or abrogate the fundamental rights of the members of the armed forces, paramilitary forces, police forces, intelligence agencies and analogous forces. So இதெல்லாமே 33 military persons உடைய ரைட்ஸ். சரியா, அவங்களுடைய உரிமைகளை நீங்க தலையிடக்கூடாது, அவங்களுடைய பணிகளை செவ்வனே செய்ய நீங்க அனுமதிக்கணும். இதெல்லாமே அந்த ரைட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். 34 பாத்தீங்கன்னா provides for the restrictions on fundamental rights while martial law, military in force. அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மார்ஷியல் லா, மிலிட்டரி இன் ஃபோர்ஸ் இருக்கும் பொழுது ஆர்டிகல் 34 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா, இட் இஸ் ப்ரொவைடிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, the next thing பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 35 empowers the parliament to make laws on fundamental rights. So fundamental rights பாத்தீங்கன்னா உங்களுக்கு it makes the parliament to make laws on fundamental rights அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மீதான சட்டங்கள் கொண்டு வருவதற்கு, சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு, சட்டங்கள் கொண்டு வருவதற்கு இந்த உரிமை நமக்கு வழிவகை செய்கின்றது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த அரசியலமைப்பு விதியின்படி ஆர்டிகல் 35 it is being enabled. The next slide sir, next slide sir. பாத்தீங்கன்னா next fundamental duties. Fundamental duties பாத்தீங்கன்னா it ensures part 4A. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா part 3 of our Indian Constitutionல கொடுக்கப்பட்டிருக்கு. It has been given in our part 3. So in the part 3 of our Indian Constitutionல fundamental rights have been given. Part 4A ல பாத்தீங்கன்னா fundamental duties, அடிப்படை கடமைகள். It defines the fundamental duties. It shall be the duty of every citizen of India to abide by the Constitution and respect its ideals, institutions, the national flag and the national anthem, to cherish and follow. அப்ப நம்மளோட தேசிய கொடி, தேசிய கீதம், அப்புறம் அந்த இருக்கு அடிப்படை கடமைகளா. அடுத்து பாத்தீங்கன்னா to cherish and follow the noble ideas which inspired our national struggle for freedom. அப்ப தேசிய சுதந்திரத்திற்காக, நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள், அவர்களுடைய அந்த கருத்துக்களை நம்ம ஆணிவேரா பிடிச்சுக்கணும். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம நடக்க வேண்டும். அடுத்து to uphold and protect the sovereignty, unity and integrity of India. இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை, அப்புறம் இந்த தேசிய ஒருமைப்பாடு, அவற்றை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்க வேண்டும். To defend the country and render national service when called upon to do so. So நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாமே நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், நானும் காலேஜ்ல இருந்தப்ப படிச்சுட்டு இருந்தப்ப நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்ல என்ன இணைச்சிட்டு இருந்தேன். காலேஜ் சர்வீஸ்க்கு வந்தப்ப கூட பாத்தீங்கன்னா NSS POவா ஒரு 5 years நான் ஒர்க் பண்ணேன். உதவி நாச்சியார்லயும் தர்மபுரம் ஞானாமிகை காலேஜ் மயிலாடுதுறையிலயும் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்றதுக்கு யூ ஹாவ் டு கம் ஃபார்வர்ட். அப்ப இங்க நிறைய NSS வாலண்டியர்ஸ் இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கான ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கடமையின் வழி நீங்கள் எல்லாமே இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த NSS ரைட் ஸ்பிரிட்ல இந்த இதை வந்து இந்த மீட்டிங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் டே
ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இங்க கருதப்படுகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 4 டு ப்ரமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். To promote harmony and the spirit of universal brotherhood. Universal brotherhood. உங்க எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்னது சகோதரர்கள். நாம் எல்லாரும் என்னது சகோதரத்துவத்துடன் அவங்க பார்க்க வேண்டும், நடத்த வேண்டும். இப்ப விவேகானந்தர் பாத்தீங்கன்னா சிகாகோ ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் அவர் பேசுனது எதற்காக அவ்வளவு தூரம் உங்களுக்கு எல்லாரும் பாராட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரே வார்த்தை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னாரு. சரிங்களா? சோ அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்ப அந்த பிரதர்ஹுட், அந்த சகோதரத்துவ மனப்பான்மையுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும். டு பிரிசர்வ் அவர் ரிச் ஹெரிட்டேஜ், நம்முடைய பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரிச் ஹெரிட்டேஜ்க்காகத்தான் இப்போ ஒரு ஸ்கீம் யூஜிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் MHRDயோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல ரிச் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்க்கு எல்லாமே டூர் கூட்டிட்டு போகணும் பசங்களை. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ங்கிறதுனால it is having a little break in that program, but they have a ஏக் பாரத் ஸ்வச்சா பாரத்ல பாத்தீங்கன்னா அந்த ரிச் ஹெரிட்டேஜ் சைட்ஸுக்கு பசங்களை வந்து கூட்டிட்டு போய் they have to understand the historical and traditional importance of all those sites which is located in and around India அப்படிங்கறது. ஏன்னா இந்தியா இஸ் ரிச் ஃபார் இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். சோ அதை நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய அடிப்படை கடமை. டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். இப்ப இந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். தற்போதைய சூழலில் நம்ம இந்த இயற்கைக்கு எதிராக நாம் சென்றது, இயற்கைக்கு விரோதமாக நாம் சென்றது. ஏன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு, மேன் டாமினேட்ஸ் நேச்சர். ஃபர்ஸ்ட் சொன்னாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு மேன் ஸ்டார்டட் டாமினேட்டிங் நேச்சர். அகெயின் இட் has a turn. Nature started dominating man now. இப்ப திரும்ப என்ன பண்ணிருக்கு, நேச்சர் மேனை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் மழை வெள்ளம், இதற்கெல்லாம் காரணம்